Hi students, in this video we are going to learn about direct and indirect speech. First we see direct speech. In direct speech we use the actual words of the speaker. உன்னுடைய வழியில் நீ சொன்னா அதுதான் direct speech. உன்னுடைய own words யூஸ் பண்ணால் direct speech. Example here, he said I am feeling ill. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நீ சொன்னா that is direct speech. அதுதான் இதில் சென்டென்ஸில் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். Indirect speech. In indirect speech, the listener receives the meaning of the speaker's actual speech without necessarily hearing the speaker's exact words. Indirect speech அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்பீக்கர்ஸோடைய அவங்க லிசனர் வந்து ஸ்பீக்கர் சொல்கிறத லிசனர் கேட்குறது, அதை கேட்டுட்டு போயிட்டு சொல்கிறது. பட் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் சொல்லக்கூடாது. ஸ்பீக்கர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், கரெக்டான வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லாமல் அவங்க சொன்ன மாதிரி ஒன்று வேலை சொல்லுவேன். அவன் அப்படி சொன்னாங்க, இவன் இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னான், அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். எக்ஸாம்பிள் ஹியர், he said that he was feeling ill. அவன் சொன்னால் அவனுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ உன்னோட வேலையில் நீ சொல்லவே இல்லை, ஒரு ரிப்போர்ட் மாதிரி நீ சொல்லியிருக்க இல்லையா. இட் இஸ் கால்டு இன்டைரக்ட் ஸ்பீச். சேஞ்சஸ் இன் வேர்ப் டென்சஸ். ஸோ இந்த டென்சஸ் எப்படி மாறுது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸாக மாறுது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறுது. சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது. பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறுது. சேஞ்சஸ் இன் மாடல் ஆக்சிலரிஸ். வில்லு உட்டாக மாறும். நம்ம டேரக்ட் இதில் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் பார்த்துருப்போம். வில்லுனா வில்லு தான், ஆனால் டைரக்டில் வில்லு உட்டாக மாறும், ஷல்லும் உட்டாக தான் மாறும். ஏன் சார், அதோடைய பாஸ்ட் அண்ட் ஷுட்டு தானே, ஷுட்டாக மாறக்கூடாது. ஷுட் இஸ் ஒன்லி ஃபார் கம்பல்சரி. ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்குன்னா நீ ஷுட் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. கேன் குட்டாக மாறும், மே மைட்டாக மாறும், மஸ்ட்டு ஹேட் டுவாக மாறும். சேஞ்சஸ் ஃப்ரம் டைரக்ட் டு இன்டைரக்ட். ஒரு சென்டென்ஸ்லேருந்து இன்னொரு சென்டென்ஸ் டைரக்ட்லி இன்டைரக்ட் மாற்றோம்னா பேசிக்காக என்னென்ன சேஞ்ச் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் பண்ணணும், கன்ஜெக்ஷன் தட் இல்லை டு ஆட் பண்ணணும், ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வேர்ப் சேஞ்ச் பண்ணணும், அதாவது டென்சஸ். ஃபைனலி டைம் மார்க்கர், டைம் சேஞ்ச், அட்வர்ப் சேஞ்ச் பண்ணணும். Now we exercise first declarative sentences. Declarative sentence normal statement, அதான் declarative. Sheena said she has reached here. First direct indirect பொறுத்தளவு ஸ்பீக்கர் லிசனர் யார், ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்னா என்ன, ரிப்போர்ட்டர் ஸ்பீச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை பார்த்தோம் அப்படின்னா ஷீனா செட், ஷீனா ஒருத்தர் தான் சொல்கிறாங்க, அப்போ இவங்க தான் ஸ்பீக்கர். லிசனர் இல்லை, கேட்குறவங்க இல்லை. அப்போது ஷீனா ஸ்பீக்கர் இருக்காங்க. கமாவுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, கமாவுக்கு உள்ளே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஸ்பீச். இன்னொரு கமா உள்ளே இருக்கு பாருங்கள், ஷீ ஹேஸ் ரீச்ட் ஹியர், ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகே, ஸோ ஷீனா செட் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் மாற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் சேஞ்ச் ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் பண்ணணும். இங்கே செட்டுன்னா செட்டு தான், அதை நம்ம மாற்றணும் அவசியம் இல்லை. அப்போது ஷீனா செட்டு கீழே இருக்கியாச்சு. ஸோ இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்பை மாற்ற தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. தட் கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணியாச்சு. நார்மல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணணும், தட் ஆட் பண்ணியாச்சு. ப்ரொனவுன் அதை மாற்ற தேவையில்லை, ஏன்னா ஷீனா பொண்ணுன்றதால சேம் ஷீ இருக்குது. நெக்ஸ்ட்டு வேர்ப் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாறும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஹேஸ்ன்னு இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட் V3, அந்த ஹேட் இருக்குது, அந்த V3 எப்படி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஹியர், இதுதான் டைம் மார்க்கர் அட்வர்ப். இங்கே அப்படின்னா அது அங்கே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹியருக்கு தேர்னு மாறுது. அப்போ ஆன்சர் ஷீனா செட் தட் ஷி ஹேட் ரீச்டு தேர். நெக்ஸ்ட் ஒன், ஷீ செட் டு ஹெர் ஃப்ரெண்ட். அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னா, ஐ வில் இன்வைட் நளினி ஆல்சோ ஃபார் டின்னர் டுமாரோ. ஸ்பீக்கர் யாருன்னா ஷீ, ஹெர் ஃப்ரெண்ட் லிசனர், கேட்குறது அவங்க தான். அந்த ஸ்பீக்கர் லிசனர் மாறல, அப்படியே இருக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கம்மா உள்ளே இருக்கிறது பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும்போது ஸ்பீக்கர் லிசனர் வந்துச்சுன்னா டோல்டு ஆட் பண்ணணும். இதோ பாருங்கள், ரிப்போர்ட்டிங் வேர்பு டோல்டு மாற்றியாச்சு, கன்ஜெக்ஷன் தட் ஆட் பண்ணியாச்சு.
இந்த ஐன்றது யாரை குறிக்குது? ஐ வில் இன்வைட். யார் இன்வைட் பண்ணியிருக்கா? அந்த ஷீ. ஃபஸ்ட் ஸ்பீக்கர் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க, பொண்ணுன்றதால ஷீ போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வில்லு எப்படி மாறும் பார்த்துருக்கோம். மாடல் ஆக்சிலரி வுட்டாக மாறும். இந்த வுட்டு போட்டாச்சு. இன்வைட் நாளினி ஆல்சோ ஃபார் டின்னர் ஆட் பண்ணியாச்சு. டுமாரோ நாளைக்குன்னா அடுத்த நாள், அதாவது த நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறது மாறும். இப்போ ஆன்சர், ஷீ டோல்டு ஹர் ஃப்ரெண்ட் தட் ஷீ வுட் இன்வைட் நளினி ஆல்சோ ஃபார் டின்னர் த நெக்ஸ்ட் டே. Imperative sentences. The little girl said to her mother. Little girl said to her mother. இப்போ லிட்டில் கேர்ள்ன்றது ஸ்பீக்கர், ஹர் மதர் அந்த கேர்ளோடைய அம்மா தான் லிசனர், கவனிக்கிறவங்க. ப்ளீஸ் டோன்ட் பனிஷ் மீ, ஏன்னா பனிஷ் பண்ணாத. மீன்றது யாரை குறிக்குது? அந்த லிட்டில் கேர்ள் தான் குறிக்குது இல்லையா? அப்போது ஆன்சர் பார்க்கலாம். த லிட்டில் கேர்ள் ஸ்பீக்கர், ஹர் மதர் லிசனர், கீழே இருக்காச்சு. ப்ளீஸ் டோன்ட் பனிஷ் மீ, என்ன பனிஷ் பண்ணாத அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. இப்போ கெஞ்சி கேட்குறதுக்கு ப்ளீடட் வித். ஓகே, ப்ளீடட் வித். இந்த ப்ளீடட் வித் போட்டாச்சு. டோன்ட் எப்படி மாறி இருக்குன்னா நாட் டுன்னு மாறும். ஓகே, டோன்ட்டு சப்ஜெக்ட் வந்து டோன்ட் வந்துச்சுன்னா டிட் நாட்டாக மாறும். இங்கே சப்ஜெக்ட் இல்லை பாருங்கள், இந்த ப்ளீஸ் எடுத்தாச்சு, அதுக்கு பதிலாக ப்ளீடட் வித் போட்டாச்சு. அப்போ டோன்ட்டுன்னு ஆரம்பிக்குது. இப்போ டோன்ட்டு வந்தாலே அது நாட் டுவாக மாறும். நாட் டு மாறாச்சு. நெக்ஸ்ட்டு பனிஷ் போட்டாச்சு. யாரை பனிஷ் பண்ணக்கூடாது? இந்த லிட்டில் கேர்ள், அவளைன்னு வரும்போது அப்போ ஹெர்னு வருது. இப்போ ஆன்சர், த லிட்டில் கேர்ள் ப்ளீடட் வித் ஹர் மதர் நாட் டு பனிஷ் ஹர். ஃபாதர் செட் டு த கார் கிளீனர், clean the rear mirror properly. Father speaker, the car cleaner listener. ஃபாதர் வந்து கார் கிளீனருக்கு ரிக்வஸ்ட்டாக சொல்ல முடியாது, ஆர்டர் தான் போடுவாங்க இல்லையா? இப்போ ஆர்டர்டு போட்டாச்சு. யாருக்கு? த கார் கிளீனருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெயின் வெர்பில் ஆரம்பிக்குது. சப்ஜெக்ட் இல்லாமல் மெயின் வெர்பில் ஆரம்பிச்சதுன்னா அந்த மெயின் வெர்ப் அப்படியே கீழே இறக்கிட்டு அதுக்கு முன்னால் டூ ஆட் பண்ணிக்கணும். அங்கே பாருங்கள், டூ க்ளீன் அப்படியே இறக்கியாச்சு. த ரியர் மிரர் ப்ராப்பர்லி. இதில் வந்து எதுவுமே மாற்றது அவசியம் இல்லை. இப்போ ஆன்சர், ஃபாதர் ஆர்டர் த கார் கிளீனர் டு க்ளீன் த ரியர் மிரர் ப்ராப்பர்லி. இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் பொறுத்தளவு கொஸ்டின்ஸ் தான் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, ஹி செட் டு ஹெர். அவகிட்ட சொன்னான் என்னென்னா, வேர் ஹாவ் யூ லெஃப்ட் யுவர் பேக். அப்போ யாருடைய பேக் அது? அந்த பொண்ணுடைய பேக். அந்த யூன்றது யாரை குறிக்குது? அந்த பொண்ணு தான் குறிக்குது இல்லையா? இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? ஹீ ஸ்பீக்கர் கீழே இருக்காச்சு, லிசனர் ஹெர் அப்படியே இருக்குது. கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஆஸ்க்டு போட்டாச்சு. கொஸ்டின் டைப்பில் தட் யூஸ் பண்ணக்கூடாது, கன்ஜெக்ஷன். ஸோ தட் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் இங்கே இல்லை. வேர் கொஸ்டின் டைப் அப்படியே கீழே இருக்காச்சு. அந்த யூன்றது யாரை குறிக்குது? நார்மலி when we have to write indirect speech, every sentence should be in statement. அது கொஸ்டின் டைப்பாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றணும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றும்பொழுது கொஸ்டின் டைப்லேருந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றும்போது கொஸ்டின் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறமா தான் வெர்பு வரணும். கொஸ்டின் வேர்டுக்கு அப்புறம் வேர்ப் போட்டோன்னா மறுபடியும் கொஸ்டின் டைப்பாகவே இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டில் இருக்காது. ஓகே, ஸோ வேறு அப்படி போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த யூன்றது யாரை குறிக்குது? யார் பேக்கை வச்சுட்டா? அந்த பொண்ணு தான் இல்லையா? அப்போது ஷீ போட்டாச்சு. ஹேவோடைய பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஹேட் போட்டாச்சு. இந்த லெஃப்ட் இப்படியே தான் இருக்குது. யாருடைய பேக்கு? அவளுடைய. அப்போ யுவர்ன்றதுங்க எப்படி மாதிரி இருக்குது? ஹெர்னு மாதிரி இருக்குது. அப்போ பேக் இருக்குது. ஆன்சர், ஹி ஆஸ்க்ட் ஹர் வேர் ஷீ ஹேட் லெஃப்ட் ஹர் பேக். நெக்ஸ்ட் ஒன், ஹி செட் டு ஹிம், ஹேவ் யூ பேக்ட் யுவர் திங்ஸ். அவங்ககிட்ட கேட்குறான், இன்னொரு பையன். இப்போது 2 பர்சன் இருக்காங்க, ரெண்டுமே மேல் தான். ஹீ ஸ்பீக்கர், ஹிம் லிசனர், ஆஸ்க் கொஸ்டின் டைப். ஓகே, இங்கே பாருங்கள், இஃப் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு கொஸ்டின் டைப் வேர்பில் ஆரம்பிச்சுன்னா இஃப் ஆட் பண்ணணும். இஃப் ஆர் வெதர். இஃப் இல்லை வெதர் ஆட் பண்ணணும். இஃப் ஆட் பண்ணியாச்சு. யார் பேக் பண்ணணும்? அந்த பையன் தான். அப்போ ஹீ. ஹேவோடைய பாஸ்ட் டென்ஸ் ஹேட், பேக்ட் போட்டாச்சு. யாருடைய திங்ஸ் எது? அந்த பையனுடைய திங்ஸ், அவனுடைய. அப்போ ஹிஸ் இங்கே இருக்குது. இப்போது ஹி ஆஸ்க்ட் ஹிம் if he had packed his things. Exclamatory sentence. Sabari said, oh, I lost my wallet. Wallet na purse. இப்போ சவரி ஆச்சரியமாக சொல்கிறேன் இல்லையா? எக்ஸ்க்ளைம்டு. இங்கே வித் சாரோ போடுறது, ஏன்னா சோகத்தில் சொல்கிறது. ஓன்னு வந்தாலே சோகம். அப்போது வித் சாரோ போட்டாச்சு. கன்ஜெக்ஷன் தட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு யார் பர்ஸ் தொலைச்சிட்டா? சபரி பையன் இல்லையா? அப்போது ஹீ. சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் ஒரு சிம்பிள் பாஸ்ட்ன்றதுனா எப்படி மாறும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாறும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேடு V3 இல்லையா? அப்போது ஹேடு லாஸ்ட் V3 இருக்குது. யாருடைய வேலெட் அவன் தொலைச்சிட்டான்? அவனுடைய வேலெட்டை தொலைச்சான் இல்லையா? அப்போ அவனுடையனா ஹீஸ். இப்போ ஆன்சர், சபரி எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ தட் ஹீ ஹேட் லாஸ்ட் ஹீஸ் வேலெட். He said, hurrah, we have won the quiz contest. He போட்டாச்சு.
எக்ஸ்கிளைம்டு போட்டாச்சு ஆஸ் யூஷுவல். இங்கே பார்த்த உடனே வித் ஜாயின் வந்திருக்கு, ஏன்னா ஹுரா அப்படின்னா சந்தோஷம். ஓகே, ஹுரானா சந்தோஷம். ஸோ எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய் போட்டாச்சு, கன்ஜெக்ஷன் தட் ஆட் பண்ணியாச்சு. வி ஹாவ் ஒன் த மேட்ச். அப்போது வீனா அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அப்போது இன்டேரக்டாக சொல்லும்போது தே, அவங்க தான் வின் பண்ணாங்க, அப்போது தே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஹாவோட பாஸ்ட் டென்ஸ் ஹேடு ஓன் த குவிஸ் கான்டெஸ்ட். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் இது தான். ஆப்டேட்டிவ் சென்டென்சஸ். வாட் இஸ் இட் ஆப்டேட்டிவ்? விஷ் பண்ணுறது தான் ஆப்டேட்டிவ் இல்லையா? சென்டென்ஸ் பார்க்கலாமா? மது செட் டு ரேணு. மது ரேணுகிட்ட சொல்கிறா மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. விஷ் பண்ணுறது இல்லையா? ஆன்சர் பார்க்கலாம். விஷ் பண்ணுறதுன்னா மது வார்ம்லி விஷ். பாருங்கள் அந்த ரிப்போர்ட்டிங் எப்படிமா இருக்குது, வார்ம்லி விஷ். விஷ் பண்ணுறதால வார்ம்லி விஷ் ரேணு. யாருக்கு? ரேணுக்கு. அப்போ ஸ்பீக்கர் லிஸ்னர் மாறக்கூடாது இல்லையா? என்ன சொன்னாங்க? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இதை மாற்ற முடியாது. ஓகே, ஏன்னா அப்போ சொல்கிறது தான், அப்போ அந்த ப்ரெசன்ட் டைமில் நடக்கிறத மாற்ற முடியாது. அதனால் அந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்குது. மது வார்ம்லி விஷ் ரேணு மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. மிக்ஸ்டு சென்டென்சஸ். மிக்ஸ்டு சென்டென்ஸ்னால் என்னென்ன மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஆர் யூ ஃப்ரீ டுடே? கொஸ்டின் டைப். லெட்ஸ் கோ ஷாப்பிங் டுடே இட் செல்ஃப் பிகாஸ் த ஷாப்ஸ் வில் பி வெரி க்ரௌடட் டுமாரோ. லெட்ஸ் கோ ஷாப்பிங் டுடே இட் செல்ஃப். இன்றைக்குள்ளே நம்ம ஷாப்பிங் போகணும், ஏன்னா ஒரு சஜஷன் இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வருது. த ஷாப்ஸ் வில் பி வெரி க்ரௌடட் டுமாரோ, இது நார்மல் ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடியது. ஓகே, பார்க்கலாமா? ஷி ஆஸ்ட் மீ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேபிள் இருக்குல்லையே, ஆர் ஃப்ரீ டுடேன்றது கொஸ்டின் டேபிள் இருக்குது. இப்போ யாரை கேட்டால் ஷி செட், அப்போ என்ன கேட்குற மாதிரி தான் மீனிங் அது. இப்போ ஷி ஆஸ்ட் மீ கொஸ்டின் டேபிள் இருக்கிறதால ஆஸ்ட் போட்டாச்சு. இப்போ இஃப் போட்டிருக்கோம். ஏன்? ஆர் யூ ஃப்ரீ டுடே வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு. கொஸ்டின் டைப் வேர்பில் ஆரம்பித்தாலே இஃப் இல்லை வெதர் போட சொன்னோம் இல்லையா, அப்போ இஃப் போட்டாச்சு. யாரை என்ன தான் கேட்டால் இல்லையா, அப்போது நான் தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அப்போ என்னது? ஐ, நான், ஐ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ன்றது ப்ரெசன்ட், அப்போ பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஐ வாஸ் வரும். ஃப்ரீ போட்டாச்சு. டுடேன்னா தட் டே, தட் டே இருக்குது பாருங்கள். இஃப் ஷீ ஆஸ்ட் மீ இஃப் ஐ வாஸ் ஃப்ரீ தட் டே. லெட்ஸ் கோ ஷாப்பிங் டுடே இட் செல்ஃப். நம்ம ஷாப்பிங் போகலாமா? சஜஷன் இல்லையா, அப்போது அண்டு சஜஸ்டட் தட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி. ஏன்னா சஜஷன் வந்தாலே சஜஸ்டட் தட் ஆட் பண்ணியாச்சு. லெட் அஸ்னா அதோட கரெக்டான சப்ஜெக்ட் என்னென்னா வி, அதாங்க வி போட்டிருக்கிறோம். கோ அப்படி கீழே இருந்துச்சு. வி கோ ஷாப்பிங் டுடேனா மறுபடியும் என்ன பண்ணுது? தட் டேன்னு மாதிரி தட் டே போட்டாச்சு, இட் செல்ஃப் போட்டாச்சு. பிகாஸ் த ஷாப்ஸ், வில்லோடைய பாஸ் என்னது? வுட்டு போட்டாச்சு. பி வெரி க்ரௌடட். டுமாரோன்றது என்னது? த நெக்ஸ்ட் டே. ஸோ ஆன்சர், ஷி ஆஸ்ட் மீ இஃப் ஐ வாஸ் ஃப்ரீ தட் டே அண்ட் சஜஸ்டட் தட் வி கோ ஷாப்பிங் தட் டே itself because the shops would be very crowded the next day. இதுதான் மிக்ஸ்டு சென்டென்ஸ். இதில் பார்த்தா இம்பரேட்டிவ் வந்திருக்கு, ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, இன்ட்ராகேட்டிவ் வந்திருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.